இனிய பிரதோஷ நாயகனே, எல்லா பிற தோஷங்களிலிருந்தும் அனைவரையும் காத்தருள்வாய் உன் ஆழ்ந்த கருணையால். பிரதோஷ வேளையில் கருவறை ஈசனை நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையே தரிசிக்க வேண்டும். அங்கேதான் தேவர்களுக்கு சந்தியா நிருதத்தை ஈசன் ஆடிக்காட்டி அருளினார். பிரதோஷ வேளையில் சமஸ்கிருத மொழி அறிந்தவர்கள் ஸ்ரீருத்ரத்தையும், தமிழ் மொழி அறிந்தவர்கள் நீலகண்ட பதிகத்தையும் பாராயணம் செய்வது விசேஷம். பிரதோஷ வேளையில் ஈசன் ரிஷபத்தின் மீது ஆலய வலம் வரும்போது 3வது சுற்றில் ஈசான வடகிழக்கில் திக்கில் நடைபெறும் வழிபாட்டை தரிசிப்பது சிறப்பான புண்ணியம் தரும். ஈசான திக்கில் ஈசான் ஆலகால விஷமருந்தி பின் எழுந்து ஆனந்த தாண்டவம் ஆடிய போது கூடவே பூதகணங்களும் பூத நிறுத்தம் ஆடின. இதற்கென பிரத்யேகமாக ராகம், தாளம், வாத்தியம் உண்டு. பிரதோஷ நேரத்தில் ஈசனுக்கு வில்வதலங்களால் மாலை தொடுத்து அணிவிப்பது பெரும் பாக்கியம் தரும். பிரதோஷ வேலை ரஜ்னிமுக வேலை என்றும் அழைக்கப்படுகிறது. அதற்கு இரவின் முகம் என்பது பொருள். தோஷம் என்றால் குற்றமுள்ள என்று பொருள். பிரதோஷம் என்றால் குற்றமில்லாதது. குற்றமற்ற அந்த வேளையில் ஈசனை தொழ நம் தோஷங்கள் நீங்கும். ஈசன் விஷத்தை உண்டு சயனித்த பிறகு எழுந்து முதலாக சந்தியா தாண்டவத்தை ஆடியது ஒரு சனிக்கிழமை மாலையில்தான் என்பதால் சனிப்பிரதோஷம் சிறப்பானது.